பிரிக்ஸ் மீட்டிங். இந்த பிரிக்ஸ் 6 ஜூலை 7 ஜூலை இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த பிரிக்ஸ் மீட்டிங் ஆரம்பத்துக்கு முன்னாடியே எல்லா மேற்கு மீடியாக்கள், மேற்கு ஆதரவா இருக்கக்கூடிய மீடியாக்கள் தரப்பிலிருந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ், இந்த மீட்டிங் ஒரு ஃபெயிலியர், ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறதோட சொல்றாங்க. அதுக்கான காரணம் ஜி ஜின்பிங் அவர்கள், சீனாவோட அதிபரா இருக்கிறார் இல்லையா, அவரும் புட்டின் அவர்கள், ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள், அவங்க 2 பேரும் இந்த பிரேசில்ல நடக்கக்கூடிய இந்த பிரிக்ஸ் சம்மிட்டுக்கு வரல, அதனால இது தோல்வி அப்படிங்கிறதோட அவங்க தரப்பு வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இது பார்க்கக்கூடிய நபர்கள் பல்வேறு விதமா பார்க்கலாம், பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். ஆனா இதுல மிக முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் ரஷ்யாவோட பினான்ஸ் மினிஸ்டரான ஆந்தனோவ் சுலேனோவ் அவர்கள். ஸோ அவர் தரப்பு வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வருதுன்னா, பிரிக்ஸ் நாடுகள், பிரிக்ஸ்ல புதுசா இணையப்பட்ட நாடுகள், பிரிக்ஸ் நாடுகள், அப்புறம் பார்ட்னர் கண்ட்ரிஸா இருக்காங்களே இவங்க எல்லாருமே, முன்னாடி இருக்கக்கூடிய நாடுகள், இவங்க எல்லாரும் டிஜிட்டல் ஃபினான்ஷியல் அசட்ஸை நோக்கி போறாங்க. அது கூடவே டிஜிட்டல் கரன்சிஸ், கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான வார்த்தைகள், ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். டிஜிட்டல் கரன்சிஸ், கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன்ஸ். அதாவது வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியலி ஒரு விலங்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கு வந்து போடுறது, அதாவது அடிமையா இருக்கிறது அப்படிங்கிறது ஆட்சி ஆள்ற விதத்துல கிடையாது, எக்கனாமிக்கலி அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான வகையில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேற்கு நாடுகள் ட்ரை பண்றாங்க. அதுவும் குறிப்பா அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் போடக்கூடிய சாங்ஷன்ஸ், டாரிஃப்ஸ். ஸோ சாங்ஷன்ஸ்ன்றது இதுக்கு முன்னாடி வந்து பைடன் அவர்களோட அரசாங்கம் தரப்பு வந்து என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதே போலதான் இப்போ ட்ரம்ப் அவர்களோட அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய அந்த டாரிஃப்ஸ்ங்கிறது. இப்போ டாரிஃப் போடுறாங்க அப்படின்னா நம்ம நாடுகள், அதாவது 9 நாடுகள் மிக பெருமளவுல பாதிக்கப்படும். அந்த டாரிஃப்கான வழிமுறைகள், நெறிகள் இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல அதை போடுவாங்க அமெரிக்கா அப்படிங்கிறதோட எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஒன்ஸ் இது நடக்குது அப்படின்னா என்டையரா மேற்கு கிட்ட இருந்து விடுதலை அடையணும், எக்கனாமிக்கல் இண்டிபெண்டன்ஸ்க்காக போராடக்கூடிய நாடுகள் விடுதலை அடையணும் அப்படின்னா அவங்களுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா வர்த்தகம் பண்றதுக்கான பாதை தேவை. ஒண்ணு எக்கனாமிக்கலி வந்து பாத்தீங்கன்னா இந்த வர்த்தக பாதை அப்படிங்கிற சொல்றோம் இல்லையா, இந்த செங்கடல், கருங்கடல், ஸோ இந்த பகுதி எல்லாமே, இந்தியன் ஓஷன், அரேபியன் சி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேற்கோட கட்டுப்பாட்டுல இல்லாத ஒரு வழி பாதை வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வேணும். அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள முழுமையா வரக்கூடிய பாதைங்கிறது தேவை. இப்ப 2வது அவங்க பணம் பரிவர்த்தனைக்கான பாதையும் தேவை. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் கரன்சிஸ், இந்த கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது போல. அதாவது டிஜிட்டல் கரன்சினா உடனே பிரிக்ஸோட கரன்சி அப்படிங்கிறது போல அவங்க சொல்லல. உள்நாடு, இப்ப இந்தியா இருக்குன்னா இந்தியாவோட பணத்துல பரிவர்த்தனை பண்ணிக்கிறது, ரஷ்யாவோட பணத்துல பரிவர்த்தனை பண்ணிக்கிறது, சைனாவோட யுவான்ல பரிவர்த்தனை பண்ணிக்கிறதுன்றதுக்கான மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான வேலைகள்ல இந்த பிரிக்ஸ் மீட்டிங் அடித்தளமா இருக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. அதிக அளவில் இன்க்ரீஸ் பண்றதுக்கான வேலைகளை இவங்க இந்த பிரிக்ஸ் மீட்டிங்ல எடுப்பாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. அடுத்தது கேரண்டி மெக்கானிசம், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ இந்தியா மேல ஒரு போர் வருது அப்படின்னா, இந்தியா மேல நம்பிக்கையின்மை அப்படின்னா இந்தியால வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நபர்கள் கம்மியா இருப்பாங்க. அப்ப கேரண்டிஸ் வேணும். இப்ப ரஷ்ய பணக்காரர்கள் இந்தியால வந்து இன்வெஸ்ட் பண்றது, இந்திய பணக்காரர்கள் ரஷ்யால போய் இன்வெஸ்ட் பண்றது, அவங்களுக்கு எந்த ஒரு தங்கு தடை இல்லாம பண்றது. இதே போல சீனால இருக்கிறவங்க இங்க வரவங்க நம்ம சீனாக்கு போறது. அது போல உள்நாடுகளுக்குள்ள, அதாவது இந்த நாடுகளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கேரண்டி மெக்கானிசம் அப்படிங்கிறது உருவாக்கப்படும். இதனால இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிக அளவுல இன்க்ரீஸ் ஆகும் நாடுகள்ல அப்படிங்கிறாங்க. உதாரணத்துக்கு ஈரான் மேல ஏகப்பட்ட சாங்ஷன் போடலாம், ஏகப்பட்ட விஷயங்கள். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்களோட கொடூரமான பார்வை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஈரான் மேல திரும்பி இருக்கிறதுக்கான காரணம், ஈரான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் ஒத்துக்கல அப்படிங்கிறது போல ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த மிடில் ஈஸ்ட்ல நடக்குது. நம்ம அடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா இந்த பதிவிலே பார்க்க முடிச்சுன்னா பார்த்துலாம். இன்கேஸ் டைம் எக்ஸிட் ஆகுதுன்னா அடுத்த பையில நான் உங்களுக்கு அதை கவர் பண்றேன். ஏன்னா ஈரான்ல வந்து ஏர் ஸ்பேஸ் வந்து எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மிக முக்கியமான விஷயங்கள், ரொம்ப ஒத்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இங்க மிடில் ஈஸ்ட்ல நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது போல. ஸோ இது போல வந்து ஈரானுக்கு அழுத்தங்கள் வருது அப்படின்னா, இப்ப ஈரான் வந்து வர்த்தகம் பண்ணணும் அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயில், அவங்களுக்கு இருக்கக்கூடிய கேஸ், இது எல்லாத்தையும் அவங்க வர்த்தகம் பண்றாங்கன்னா வாங்கிட்டு அவங்களுக்கு வேணுங்கிற பொருள் வேணும் இல்லையா. ஸோ இதுக்கான வழிமுறைகள்ல இந்த பிரிக்ஸ் மீட்டிங்ல நடக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் மேல இந்த இடத்துல இப்ப தலைமை தாங்க போறது யாரு? பிரிக்ஸ் நடக்குது, பிரேசில்ல நடக்குது. பட் இருந்தாலும் இதுக்கு ஹெட்டா இருக்க போறது யாரு அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா G7 மீட்டிங்க்கு நம்ம போறோம், இப்போ பிரிக்ஸுக்கு நம்ம போறோம். ஸோ இது போல இருக்கிறதுனால இந்த நேட்டோ சமிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நடக்கும்.
ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன் அப்படிங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும். காமெடிஸ் ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும். அந்த நேட்டோ சம்மிட்ல வந்து திடீர்னு போறேன்பாங்க, அவுட்லைன் குடுக்கலம்பாங்க, ஜாயிண்ட் அக்ரீமெண்ட் சைன் பண்ணலாம்பாங்க. நெறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ அதே போல தான் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாம, அதாவது அதே போல எந்த ஒரு மாற்றமே இல்லாம இப்போ இங்க நடக்குது. அப்படிங்கிறது மட்டும் நம்ம பார்த்தோம்னா, கம்பேர் பண்ணோம்னா புரியுது. மத்தபடி இது ஒரு ஃபெயிலியர் அப்படி என்ன ஏதுங்கலாம் இந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டோட முடிவுகள்ல தான் வரும். இப்ப என்ன பேசிக்க போறாங்க, என்ன நடக்க போன்றலாம் பார்த்தரலாம். இப்ப நம்ம அப்படியே இந்த ரஷ்யா, உக்ரைன் இந்த யூரோப் சார்ந்து போயிரலாம். ஏன்னா இந்த யூரோப்ல இந்த காக்கசஸ் பகுதியில மிக பெரும் அளவுல சர்ச்சைகள் வச்சுக்கிட்டு இருக்கு. மேல தனித்தனியாலாம் பார்க்க முடியாது. எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கிறது போல தான் இருக்கு. ஏன்னா இந்த காக்கசஸ், மிடில் ஈஸ்ட், ரஷ்யா, உக்ரைன் இந்த யூரோப் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகக்கூடிய இடத்துல தான் பிரச்சனையே வெடிக்குது. இப்போ உக்ரைனோட இன்டெலிஜென்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க தரப்புல இருந்து குற்றச்சாட்டுகள் வந்திருந்தது. ரஷ்யா இருக்கிறாங்க இல்லையா, அதிகப்படியான ராணுவத்தை இப்ப அர்மேனியால டிப்ளாய் பண்றாங்க. இது அர்மேனியாவுக்கும் நல்லது கிடையாது. அர்மேனியாவை பயன்படுத்தி அசர்பைஜானையும் தாக்குதல் பண்ணிடுவாங்க. அவங்க நாட்டுக்குள்ள ஏற்கனவே வந்து அசர்பைஜான், அர்மேனியாக்குள்ள பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அதை சாதகமா பயன்படுத்தி அர்மேனியாவும் போருக்குள்ள இழுத்து விட்டுரும். ரஷ்யா வம்படியா அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெலிஜென்ஸ் தகவலை வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் தெரிஞ்சுக்கிட்டு முன்கூட்டியே அலர்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அர்மேனியாவோட ஃபாரின் மினிஸ்டரோட ஸ்போக் பர்சன்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ இப்போ அவங்க ஏன்னா சிண்டு முடிஞ்சிட்டு இருக்காங்க லிட்டரலா. ஏன்னா நாட்டோட படைகளா இருக்கட்டும், அமெரிக்காவோட படைகளா இருக்கட்டும், இல்லை யூரோப்போட மானிட்டரிங் மிஷினா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அர்மேனியால இருக்கு. அசர்பைஜான், நகர்னோ கார்பாக்லாம் பிடிச்சிட்டு இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக் ஃபாரம் மீட்டிங்லாம் நடந்தது. ஈரானோட அதிபரான பெஷஷ்கியான் அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஈரானோட அதிபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிக்ஸ் மீட்டிங்க்கு அவங்களும் வரல அப்படிங்கிற செய்திகள் வருது. எல்லாமே இந்த பிரிக்ஸோட ஃபெயிலியர் அப்படிங்கிற பலரும் ஹைலைட் பண்ணுவாங்க. சரி, ஓகே. இப்போ இந்த அர்மேனியால வந்து பாத்தீங்கன்னா மிலிட்ரி பேஸா பயன்படுத்தி நெய்பரிங் நாடுகள் மேல தாக்குதல் பண்றதை நாங்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறது போல அர்மேனியா தரப்புல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபாரின் மினிஸ்டர் தரப்புல வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த இரு நாடுகளுக்குள்ள இப்ப டென்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு, ரஷ்யா, அசர்பைஜான். ஸோ அது இந்த சுத்தி இருக்கக்கூடிய பிராந்தியங்கள்ல பரவுதா அப்படின்ற கேள்வி வருது. அதுல சிக்க போறது அர்மேனியாவா? அர்மேனியா பிடிக்கணும், இழந்த பகுதியை மீட்டெடுக்கணுன்றதுக்காக ரஷ்யாவோட இணைவாங்களா, இல்லை எப்படி என்ன ஏதுங்கெல்லாம் இந்த பைஷியான் அவர்கள் வந்து என்ன முடிவெடுக்கிறாரு, அர்மேனியாவோட அதிபர் என்ன முடிவெடுக்கிறான்றது பொறுத்தா இருக்கு. அடுத்தது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்குள்ள வந்தாலும் இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை அப்படின்னா ரஷ்யா தொடர்ந்து ஹெவியான தாக்குதல்கள் உக்ரைன் மேல நடத்திக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அது நடந்துகிட்டே தான் இருக்கு. மொத்தம் 322 ட்ரோன்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்குள்ள வந்திருக்கு. அதுல 292 ட்ரோன்கள் கிட்ட தடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற உக்ரைன் தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இதுல அதிகப்படியான தாக்குதல் கான்சன்ட்ரேஷன்ஸ் ட்ரோன்கள் 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் பண்ணது ஸ்டாரா கோஸ்டான்டினோ, ஸ்டாரா கோசின்தினி, பேர் கரெக்டா சொல்ல சொன்னீங்க இல்லையா. ஸோ அதுக்கு கொஞ்சம் எக்ஸாக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஸ்டாரா கோசின்தினி இந்த பகுதி இது எங்க இருக்கு அப்படின்னா கெல்மிட்ஸ்கி பகுதியில் இருக்கக்கூடிய கெல்மிட்ஸ்கி ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஏன் இந்த பகுதியை டார்கெட் பண்றாங்கன்னா அங்க ஒரு ஏர்பேஸ் இருக்கு. இந்த இடத்துல பல தடவை தாக்குதல் நடந்திருக்கு. இந்த ஸ்டாம்ஸோட மிசைல் வரும்போதா இருக்கட்டும், அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பைடன் அவர்களோட அரசாங்கத்துல இந்த டைம்ல அதிக அளவில் இந்த பகுதியில தாக்குதல் நடக்கும். மேபி ட்ரம்ப் அவர்களும் ஜெலன்ஸ்கி அவர்களும் பேசியிருப்பாங்க, ஏதாவது ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஆயுதங்கள் ஏதாவது வந்திருக்கலாம், அது தெரிஞ்சுக்கிட்டு ரஷ்யா திரும்பி இங்கே அடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது. ஸோ அந்த ஏர்பேஸ் திரும்பவும் கான்சன்ட்ரேட் பண்ணப்பட்டிருக்கு. அப்புறம் ஒப்லாஸ்னா என்ன அப்படிங்கிற கேட்டிருந்தீங்க இல்லையா. கம்பேரிசனுக்கு சொல்லணும்னா ஸ்டேட்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாடோட ஸ்டேட் அப்படிங்கிறவங்க நம்ம தனியாக சொல்றோம் இல்லையா இந்தியாவில். ஸோ அதே போல அது ஒரு ஸ்டேட், உக்ரைன்ல ஒரு ஸ்டேட். கெல்மிட்ஸ்கி ஒப்லாஸ் அப்படின்னா கெல்மிட்ஸ்கி ஸ்டேட்னு அர்த்தம். ஸோ இது அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ மொத்தம் 4 லொகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரோன்கள் வந்து இல்லையா 300க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள், அதில் 4 லொகேஷன்ல அட்டாக் நடந்திருக்கு. 6 லொகேஷன்ல அந்த ட்ரோன்கள் வீழ்த்தப்பட்ட உதிரி பாகங்கள் விழுந்திருக்கு, இதனால சேதங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற உக்ரைன் தரப்பு வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அடுத்தது உக்ரைனும் வந்து பாத்தீங்கன்னா அதே போல ரஷ்யாக்குள்ளேயும் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. உக்ரைனோட ஸ்பெஷல் போர்சஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா போரிசோலிபெஸ்க், ஸோ இது ஒரு ஏர்பேஸ், ரஷ்யாவோட ஒரு ஏர்பேஸ் போரிசோலிபெஸ்க்னு சொல்லிட்டு. ஸோ இது எங்க இருக்குன்னா ஒரான்ஸ் ஒப்லாஸ்ட்ல இருக்கு. 5 ஜூலை மிக பெரும் தாக்குதல் ரஷ்யாவோட ஏர்பேஸ்ல பண்ணியிருக்காங்க. இந்த ஏர்பேஸ்ல SU-34, SU-35 எஸ் ரக விமானம், SU-30 SM ரக விமானம்லாம் இந்த பகுதியில இருக்கலாம் அப்படின்னு உக்ரைன் தரப்புன்னு சொல்றாங்க. ஸோ அதிகப்படியான இழப்புகளை நாங்களும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற உக்ரைன் தரப்பு வந்து காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா இந்த டொனஸ்க் டின்ப்ரோபெட்ரோஸ்க் அந்த பார்டர் பகுதியில முன்னேற்றம்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேற்குலக நாடுகள், அதுவும் குறிப்பா உக்ரைனோட உக்ரைனியன் சோர்ஸ், உக்ரைனோட ராணுவத்தோடையும் அரசாங்கத்தோடையும் டைப் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் டீப் ஸ்டேட். ஸோ அந்த டீப் ஸ்டேட் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டொனஸ்க்குக்கும் டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க் இந்த ஒப்லாஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஜெலனிகுட் அப்படின்ற ஒரு பகுதியும், நோவோ உக்ரைன்கா இந்த பகுதிகள், இந்த 2 செட்டில்மெண்ட்டும் வந்து பண்ணால் ரஷ்யா அவங்க கட்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதிகளில் இருந்தும் முன்னேற ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் அவங்க தரப்பு ஸ்டேட்மெண்ட்டாக வருது. உக்ரைனோட மீடியாக்களும் இதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ தினந்தோறும் ஒரு 2 செட்டில்மெண்ட் கிட்ட வந்து பண்ணால் ரஷ்யா பல முனை தாக்குதல் உட்பட்டு பல இடங்களையும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க தினந்தோறும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ இப்படி இருக்கும்போது அதிகப்படியான ஆயுதங்கள் உக்ரைனுக்கு வேணுமா இல்லையா, திரும்பவும் உக்ரைனுக்கான எய்டு மலைகள்ல நனைகிறதுக்கு உக்ரைன் தயாராகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான தொடக்கம், அதுவும் சமீப காலமா இந்த டென்மார்க்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் வந்து பண்ண உக்ரைனுக்கு உதவுறதுல காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ரகத்துல வந்து பண்ண இப்போ உக்ரைன் வந்து ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிக்கிறாங்க. அதாவது உக்ரைன் வந்து அமெரிக்காவோட ஒரு ட்ரோன் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியோட டென்மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட இணைஞ்சு உக்ரைன் இணைஞ்சு டென்மார்க்ல தயாரிப்பாங்க. ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்டை போட்டு ட்ரோன்களை தயாரிப்பாங்க. தயாரிச்சு அங்க இருக்கக்கூடிய ட்ரோன்களை வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் வாங்கிக்குவாங்க. லிட்டரா சொல்ல போனா குடிசை தொழில், கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை இல்லை அப்படிங்கிறாங்க இல்லையா. ஸோ டென்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் தொழில், குடிசை தொழில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அங்கே ட்ரோனை உற்பத்தி பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு கொடுத்தாங்கன்னா அவங்க பயன்படுத்தி ரஷ்யாவை தடுப்பாங்க இல்லையா. ஸோ இந்த பிரச்சனை இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தொழில் இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ அதுக்காக பெருமளவில் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இப்போ அடுத்த மிக பெரும் சர்ச்சை, நான் இந்த பிரிக்ஸ் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்துல, ஸோ அதை பார்த்துருந்தீங்கன்னா இப்போ இந்த செய்தி உங்களுக்கு மேட்ச் ஆகும். ஜெர்மனி, ஸ்வீடன், டென்மார்க் இந்த 3 நாடுகளும் இணைஞ்சு இந்த பால்டிக் கடல் பகுதிகளில் பிளாக்கேட் போட ஆரம்பிச்சிருக்காங்க. டோட்டல் இன்ஸ்பெக்ஷன். ரஷ்யாவோட டேங்கர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ரஷ்யா அவங்களோட ஆயில், அவங்க உள்நாட்டுல இருந்து எடுக்கக்கூடிய ஆயில், கேஸ், ஸோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்டெய்னர்ஸ்ல ஏற்றிட்டு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ், அதாவது எந்த நாடுகளுக்கும் இல்லாத ஒரு பகுதி அப்படின்னு ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு பகுதி இருக்கும். இது வந்து பால்டிக்ங்கிறது ஃபின்லாண்டோட ஒரு பகுதி. கடல் பரப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்லாண்டுக்கு உட்பட்டது இருக்கு, லாத்வியாவுக்கு உட்பட்டது இருக்கு, போலாண்டுக்கு உட்பட்டது இருக்கு, ஜெர்மனிக்கு உட்பட்டது இருக்கு, டென்மார்க் உட்பட்டது இருக்கு. இவங்க எல்லாத்துக்கும் தாண்டி ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸ் இவங்க எல்லா நாடுகளும் பக்கத்துல இருந்ததுனால பார்டர் பிரிப்பாங்க. ஸோ பிரிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சில இடம் வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் போய்க்கலாம் வந்துக்கலாம் அப்படின்னு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்கும். எந்த நாடு வேணாலும் அதில் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கேடு மாதிரி பண்ணி இந்த 3 நாடுகள் வரக்கூடிய கண்டெய்னர்ஸ் நிறுத்து செக் போஸ்ட், என்ன பண்ற, எங்க எடுத்துட்டு போற, யாருக்கு கொண்டு போற, என்ன ரூபாய்க்கு விற்கிற அப்படிங்கிற ஃபுல் இன்ஸ்பெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா யூரோப்பியன் யூனியன் சாங்ஷன் போட்டிருக்காங்க. சாங்ஷன் போடுறாங்கன்னா அந்த டேங்கர்ஸ்லாம் ஒரு நாட்டுக்கு போகுதா, அந்த நாடு இந்த ரூபாய் விலை கொடுத்து வாங்கியிருக்கான்ற டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அதை வெரிஃபை பண்ணிட்டு அனுப்பி விட்டுருக்காங்க. ஒரு வேலை அவங்களோட டெரிட்டோரி, ஏன்னா இந்த டென்மார்க் உள்ள வழியாக தான் இந்த பால்டிக்ஸ் இருந்து வெளியே கிராஸ் பண்ணி போகணும். ஸோ அந்த பகுதியில் இந்த நாடுகள்லாம் இணைஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் வந்து ஃபுல்லாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கான வேலைகள் இறங்கியிருக்கிறாங்க. ரஷ்யாவோட ஆயில் எக்ஸ்போர்ட் வந்து தடுக்கிறதுக்காக. இதுதான் சொன்ன எக்கனாமிக்கல் ஃப்ரீடம். ஸோ இவங்க அலோவ் பண்ணாதான் ஒரு பாதையில் இவங்களோட பொருளை கொண்டு போய் இன்னொரு நாட்டில் விற்க முடியும், சேர்க்க முடியும். ஸோ அதுக்கான செக்யூரிட்டி, கேரண்டி, இது போல விஷயங்கள்லாம் வந்து பண்ணி இவங்களுக்குள்ள இந்த பிரிக்ஸ் மாநாடுல முடிவுகள் எடுப்பாங்க. ஏன்னா ரஷ்யா ஆயில் இல்லைன்னா நம்ம சிக்கல். ரஷ்யா ஆயில் ஏன்னா நம்மளுக்கு எக்கனாமிக்கலி வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம நமக்கு வேணுங்கிற பணத்துல நம்ம வர்த்தகம் பண்ணலாம். நம்ம காசு கொடுத்து வாங்கணும்னா அதிகமா காசு கொடுத்து வாங்கணும் அவங்களோட ஆயில் வாங்கும்போது. அது மட்டும் இல்லாம நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய உறவுகள்லாம் முறிஞ்சிடும். ஸோ இது போல பல விஷயங்கள் இருக்கிறதுனால இதுக்கான வேலைகள் எடுப்பாங்க அப்படிங்கிற சொல்லிட்டு வருது. ஸோ என்ன நடக்கின்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நேட்டோவோட சீஃபான மார்க் ரூத் அவர்கள் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதுல அவர் வந்து பண்ணார், ரஷ்யாவும் சீனாவும் இணைஞ்சு தைவானுக்கு எகெயின்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா போர் தொடுப்பாங்க, இது போல அவங்க இணையறாங்க, அதிகப்படியான மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இரு நாடுகளுக்குள்ள இருக்கு. அது மட்டும் இல்லாம ரஷ்யா எப்ப பாரு ஒரு த்ரெட். நான் சொல்றது உங்களுக்கே கஷ்டமா இருக்கே. இதை தினந்தோறும் பண்ண மனப்பாடம் பண்ணிட்டு கண்ணை மூடிட்டு வந்து அப்படியே தூக்கி எழுச்சு, ஐயோ ரஷ்யா வந்து ஹீரோ படிச்சுடுவாங்க, முதல்ல உக்ரைனை தாண்டி வந்து அது வந்து பாத்தீங்கன்னா இதேவே வந்து பாத்தீங்கன்னா மந்திரமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க தரப்புல இருந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுல திமித்ரி மெத்வதேவ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த நேட்டோட சீஃப் கொடுத்த அதுக்கு ரிப்ளை பண்ணிக்கிறார். இந்த எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறாரு. என்னன்னா, அது என்னப்பா சரக்கு அடிச்சா நல்லா இருக்குது, உனக்கு கூட நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படிங்கிற சொல்லுவாங்க இல்லையா, பயங்கரமா இருக்கே அப்படிங்கிறது போல. அதே போலதான்
அதிகப்படியான மேஜிக் மஷ்ரூம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டச் நாட்டுல இருக்கிறத எடுத்து சாப்பிட்டார் போல தெரியுது இவரு. டச்சுனா நெதர்லாண்டு. ஸோ சாப்பிட்டார் போல தெரியுது. ஏன் சும்மா வட்டு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவின்னு சைனாவும் இணைஞ்சு போய் தைவான் அடிப்பாங்க, அப்புறம் ரஷ்யா வந்து யூரோப் அடிப்பாங்கன்னு சும்மா ஏதோ கனா கண்டுட்டு ஏதோ நினப்புல வந்து பேசிக்கிறாரு. ஆனா ஏதாவது எண்ணம் இருந்துச்சுன்னா அவர் வந்து ரஷ்ய மொழி படிச்சாதான் வர முடியும் அப்படிங்கிறதால இவர் தரப்புல இருந்து பதில்கள் வந்திருக்கு. பட் ஆனா இவர் இந்த இந்த மாதிரி பேசுறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப அதிக அளவுல கனா காண்டிங்க நாங்க சண்டைக்கெல்லாம் ரெடியா இல்லை அப்படிங்கிற ரஷ்ய தப்புன்னு சொல்றாங்களா அப்படின்ற எண்ணங்கள் வருது. எது எப்படியோ இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை தீவிரமடைஞ்சிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் இந்த உக்ரைன்ல தாக்குதல் நடக்குது, உக்ரைனும் ரஷ்யாக்குள்ள தாக்குதல் பண்றாங்க, யூரோப் நாடுகள்லாம் ஆயத்தமாகறாங்க. ரஷ்யாவோட ஆயில் டேங்கர்ஸ்லாம் வந்து பண்ண கண்டெயின் பண்றாங்கன்னா அவங்களும் ஒரு சைடு ரெடி ஆகிறாங்கன்னு அர்த்தம். இப்போ ஏசியாவில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் ரஷ்யாவுக்கு ஆதரவா மாறுறாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா? அதுக்கு லாவோஸ் இதுக்கப்புறம் ரஷ்யாக்குள்ள வந்து பண்ணா ட்ரூப்ஸை டிப்ளாய் பண்ணுவாங்களாம். அதாவது கர்ஸ்க் ரீஜனை பாதுகாக்கிறதுக்கு. உக்ரைனுக்குள்ள போய் உக்ரைனோட படைகளை ஏத்து சண்டை பிடிப்போம் அப்படிங்கிறது போல அவங்க சொல்லல. அவங்க ரஷ்யாவோட பகுதியா இருக்கிறத பாதுகாக்கிறது எங்களோட கடமை, ஏன்னா எங்களோட பார்ட்னர் ரஷ்யா, அதனால நாங்க ரஷ்யாவோட கர்ஸ்க பாதுகாப்போம் அப்படிங்கிறது போல அவங்க கர்ஸ்க்குள்ள படைகளை டிப்ளாய் பண்றாங்க. இதுல என்னன்னா ரஷ்யாக்குள்ள அந்த எப்படி சொல்றது, அந்த ஃப்ரண்ட் லைனை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண ரஷ்ய வீரர்கள் அதிக அளவுல தேவை. ஸோ ரஷ்யாவோட சப்ளை லைன் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இப்போ லாவோஸ் உள்ள என்ட்ரு ஆகுறாங்க. நார்த் கொரியா என்ட்ரு ஆகிட்டாங்க அஃபீஷியலா. இப்போ லாவோஸ் 2வது நாடு உள்ள என்ட்ரு ஆகுது. இதுல என்னன்னா முதல்லயே சொன்னதான் இந்த லாவோஸ் வியட்நாம், லாவோஸ் வரனாலே வியட்நாம் வந்துட்டாங்கன்னு அர்த்தம். இதுல கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படிங்கிறதுக்கான சிறந்த உதாரணம் இது லாவோஸ் வியட்நாம். என்டையர் மேற்கு படைகளை இந்த 2 நாடுகள் டிஃபெண்ட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ட்ரூப்ஸ் ரிசர்வ்ஸ் இந்த 2 நாடுகள் கிட்ட இருக்கு. என்டையர் நாட்டோவே வந்தாலும் வாடா பாத்துக்கலாம் அப்படிங்கிறது போல இந்த 2 நாடுகளோட ட்ரூப்ஸ் டிஃபெண்ட் பண்ணுவாங்க. வியட்நாம் அமெரிக்கா பிரெஞ்சு படைகளே தோக்கடிச்சு துரத்தி விட்ட படைகள்னா வியட்நாம் அவங்களோட சொந்த கிரவுண்ட் சேஃப் பண்ணுவாங்க, அது ஓகே. பட் அதே போலதான் இப்ப ரஷ்யாவும் சொந்த கிரவுண்ட் அவங்களுக்கு. அவங்க எப்படி வழிமுறைகள் வந்து பாத்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணணுமோ அதுக்கு ஏற்றபடியான டிஃபென்சிவ் மெக்கானிசம் அவங்க எடுப்பாங்க. அதாவது பல நாடுகளும் ஒன்னொன்னா உள்ள வராங்க அப்படின்னா இந்த பிரச்சனை இப்போதைக்கு முடிவடைய போறது கிடையாது, ரொம்ப நாளைக்கு இழுக்க போகுது, கொஞ்சம் கோல்டு கான்ஃபிளிக்டா மாறப்போகுது, நடந்துட்டே இருக்கும். தினந்தோறும் ரஷ்யா வந்து பண்ண ஒரு 10 ட்ரோன் 20 ட்ரோன் அனுப்பி விட்டாங்க, உக்ரைன் ஒரு 5 ட்ரோன் அனுப்பி விட்டாங்க, மேபி கணக்குல ஒரு 0 ஆட் ஆகிக்கலாம் சைட்ல. பட் இது போல விஷயங்கள்ங்கிறது நடந்துகிட்டே தான் இருக்குமே தவிர இன்னொரு 10-15 வருஷத்துக்கு நடக்கும் அப்படிங்கிற போல சில அனலிஸ்ட் வந்து கணிப்புகள் இருக்கு. ஒரு 30 வருஷத்துக்காக நடக்குங்க, அதுக்கு முன்னாடியில அதெல்லாம் முடிவுக்கே வராதுங்க அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ இது போல விஷயங்கள் நடக்கிறதுனால சவுத் ஈஸ்ட் ஏசியாவோட மிலிட்டரி சப்போர்ட் முதல் முறையா ரஷ்யாக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கான்ஃபிளிக்ட்ல ஆதரவுகள் பெருகிட்டு இருக்கு ரஷ்யாக்கு. வியட்நாம், லாவோஸ், நார்த் கொரியா ரஷ்யாவோட இணைஞ்சு களங்காண்டதுக்கு ரெடியா இருக்காங்க. ரஷ்யா பகுதிக்குள்ள வந்தா இவங்க அடிப்பாங்க, ரஷ்யால இருந்து தாண்டி போய் இன்னொரு நாடு அடிக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ். ஸோ இது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையா ஒரு புது பரிமாற்றத்துக்கு எடுத்துட்டு போகுது அப்படிங்கிற பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ரஷ்யாவை ஒரு சைடு ஃபுல்லா அண்டை கொடுத்துட்டாங்க, ஈரானை இப்ப பிடிக்கணும்னு நினைக்கிறதுக்கான காரணமே இதுதான். பிடிச்சிட்டாங்கன்னா காஸ்பியன் சி முடிஞ்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சவுத் சைனா சி, இந்த தைவான் ஸ்ட்ரைட், ஸோ அந்த ஏரியா முடிச்சுட்டாங்கன்னா எப்படி ரஷ்யால இருந்து இந்தியாவுக்கு நம்ம ஆயில கொண்டு வருது, சீனா வழியா தான் வரும், சீனாக்கு நம்மளுக்கு ஆகாது. ஸோ அப்போ இந்த இடத்துல எக்கனாமிக் பிளாக்கேடு, ரஷ்யாவை தனிமைப்படுத்துதல், அயன் கர்டைன் கொண்டு வரலாமா அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஸோ என்ன நடக்க போகுது, இதை அவங்களால செய்ய முடியுமா, இந்த அயன் கர்டைன்ல இருந்து ரஷ்யா விடுபட்டு வெளியே வருவாங்களா, பல நாடுகளும் ஒன்னா இணைவாங்களா, இல்ல ரஷ்யாவை தனியா விட்டுருவாங்களா? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதில பார்த்துருப்போம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை. அடுத்த போய் அவங்க சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.